அவருடைய வாகனத்திலிருந்து ஒரு 1/2 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அது உண்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் வைக்கப்படுது. பழைய எம்ஜிஆர் கதை, சிவாஜி கதையுடைய இதெல்லாம் பண்றாங்க, இந்த கஞ்சாவை எடுத்துட்டு வந்து கார்ல வச்சு அதை பழி போடுறாங்க, இப்படிலாம் ஒரு விமர்சனம் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு காரணம் சவுக்கு சங்கர் ஒரு காரணமாக இருந்தார். பொன்முடி அவர்கள் மேலே வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் சவுக்கு சங்கர் மேலே ஒரு முக்கிய ஆதாரங்கள் வெளியானதா அப்போ வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை. இதுக்கு எல்லாமே திமுகவுக்கு எதிரான ஆதாரங்களை தான் அவர் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார் ஆரம்பத்திலிருந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தகவல். லென்ஸ் தமிழ்நாடுன்ற ஒரு யூடியூப் சேனல்ல இவர்கள் அலுவலகத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த தில்லுமுள்ளு அந்த அந்த இதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. செய்யக்கூடிய அந்த ஆதாரங்களை வெளியிட்டு அது வந்து தம்பி வந்து மதன் ரவிச்சந்திரன் தலைவர்கள் சிறைக்கு சென்றால் சுயசரிதை எழுதுவது ஒரு வழக்கமான ஒன்று. சவுக்கு சங்கர் எழுதுவதை எப்படி பாக்குறீங்க? தமிழகம் கஞ்சா கலாச்சாரத்துல இப்போ வந்து முன்னேறி வருகிறதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விமர்சனம். கஞ்சா வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை வந்து கட்டுப்படுத்த தவறிவிட்டார்களா அப்படின்ற விமர்சனங்கள் எதிர்கட்சிகள். போதை தடுப்பு பிரிவுன்றது வந்து சும்மா செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யாரை சந்திக்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழர் முன்னேற்ற படை நிறுவனர் வீரலட்சுமி அவங்க தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இன்று இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழல்ல அவர் நம்மிடம் வந்து பல தகவல்களை பரிமாற வந்திருக்காங்க. நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. நிறைய தகவல்கள் இந்த சவுக்கு சங்கர் கைது முதல் பல சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சவுக்கு சங்கர்னாலே ஃபர்ஸ்ட் வந்து சவுக்கு சங்கருடைய வீடியோக்களை தான் பார்க்க தோணும். எப்போ நீங்க இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனீங்களோ எல்லாருமே இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற விஷயத்த வந்து பாக்குறதா ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற பிரியாணி வாங்கி கொடுத்துட்டீங்க, மட்டன் பிரியாணி வேற சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஆமா, பிரியாணி வேற எதிரில் வச்சு 1 மணி ஆயிடுச்சு. சவுக்கு சங்கரை பத்தி பேசணும்னா கொஞ்சம் நல்லா. இன்னைக்கு வேற ஹராஸ் பண்ணிருக்காங்க. நேத்து கஸ்டடி வேற இப்ப தூக்கிட்டு வர போறாங்க சென்னைக்கு. அப்ப சந்தோஷமா மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாம். சரி, ஓகே. உங்களுடைய அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி. சரி சரி, ரொம்ப நன்றி எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கு. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் அதாவது ஏற்கனவே வந்து திமுக ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. ஆரம்ப கட்டத்துல வந்து திமுகக்கு எதிராக தானே மேடம் பேசிட்டு இல்ல இருந்தாலும் வந்து ஒரு சில காலகட்டத்துல கொஞ்சம் ஆதரவா பேசிட்டு தான் இருந்தாரு. அதன் பிறகு வந்து அதிமுக கட்சிக்கு வந்து ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. இப்ப பிஜேக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா நீங்க வந்து நேர்மையா உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில வந்து உண்மையான கருத்துக்களை முன்வைக்கணும், அடிப்படை ஆதாரத்தோட. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவங்களுடைய தந்தையுடைய பணி தான். அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த உடனே காவல்துறையில விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்களுடைய அப்பாவுடைய வேலை தான் சவுக்கு சங்கர் கிடைச்சது. சவுக்கு சங்கர் வந்து படிச்சு திறமையா உழைச்சி அந்த பதவியை போயிட்டு வாங்கல. அதனால அதாவது நோகாம நோம்பு கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நோகாம போயிட்டு தான் அந்த பதவியை போயிட்டு சவுக்கு சங்கர் வாங்கினாரு. அப்ப அங்க இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த பணி நீக்கம் கூட வந்து அங்க பாலியல் ரீதியான சீண்டலுக்கு உள்ளாகி ஒரு பெண் காவலர் வந்து அது ஐயர் ஆபீசர் கிட்ட சொல்லிதான் இந்த ஆளை வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்கன்னு பரவலா ஊடகத்துல இருக்கக்கூடிய சில தம்பிகள்லாம் சொன்னாங்க. ஏன்னா நம்ம நேர்ல பார்க்கலாம், அதுக்கு நமக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனா வந்து இதுதான் வந்து காரணம்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க. ஏன்னா ஒரு மீடியால தம்பிங்க பேசுறாங்க, ஆதாரத்தோட தான் பேசுவாங்க. ஏன்னா அவர் வெளியே வந்து கூட ஏன் என்னை பத்திட்டு பேசுனாங்கன்னு அவங்க மேல என்ன புகார் கொடுக்கட்டும். ஏன்னா அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ஊடக தர்மம் வேணும். ஒரு ஜேர்னலிசம்னா நம்ம வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் நம்ம தமிழ்நாட்டு ஜேர்னலிசம் தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடக நெறியாளர்களுக்கு ஊடகவியாளர்களுக்கு தான் வந்து அறத்தோட பேசுவாங்க, நேர்மையா நடந்துப்பாங்க. இந்த அறத்தையும் நேர்மையும் மீறி ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு நீங்க வந்து எதிர் பகுதியில உட்காந்து நீங்க பேசுற ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அரசாங்கத்தை வந்து நேரடியா விமர்சனம் செய்ய திராணியற்ற திறமை இல்லாத சில நபர்கள் வந்து ஒரு ஏவலாதான் வந்து சவுக்கு சங்கரை வந்து பணம் கொடுத்து ஏவி விடுறாங்க.
நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு எதிர்க்கட்சி அப்படி இருக்குன்னா, ஒரு எதிர்க்கட்சி வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணா வெளிப்படைத்தன்மையா ஆண்மையுள்ள தலைவனா போய் எதிர்க்கணும். அதை விடுத்து இந்த பிஜேபி, ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சவுக்கு சங்கர் போன்ற நபர்களை வந்து பணம் கொடுத்து ஏவி விடுறாங்க. அப்ப என்ன பண்ணும்? அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணணும். அரசாங்கம் என்ன ஊழல்ல ஈடுபடுது, அரசாங்கம் என்ன மக்கள் நலத்திட்ட உதவியில என்னென்ன ஊழல் செய்யறாங்க, அரசாங்கம் மக்களுக்கு எதிராக எப்படி செயல்படுறாங்கன்றத வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு ஒரு பத்திரிகையாளரா நீங்க நாட்டு மக்களுக்கு அது ஆதாரத்தோட வெளியிடணும். அதை விடுத்து நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த சட்ட ஒழுங்கு சொல்லும்போது அந்த தவறுகள் வந்து இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கைதுக்கு காரணம் சவுக்கு சங்கர் ஒரு காரணமாக இருந்தாரு. பொன்முடி அவர்கள் மேல வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் சவுக்கு சங்கர் மேல ஒரு முக்கிய ஆதாரங்கள் வெளியானதா அப்போ வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை. இதுக்கு எல்லாமே திமுகவுக்கு எதிரான ஆதாரங்களை தான் அவர் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்ன்றது ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் தானே. நான் என்ன கேக்குறேன்னா, திமுக மட்டும் தான் ஊழல் பண்ணுதா? தமிழ்நாட்டிலேயே அது உலகத்திலேயே வந்து ஒரு முதலமைச்சர் சொத்து குவிப்பு வழக்குல ஊழல் வழக்குல சிறைக்கு போன கட்சி அதிமுக கட்சி. அப்ப ஊழல் வழக்கு வந்து எவ்வளவு மினிஸ்டர்ஸ், எவ்வளவு எம்எல்ஏ எம்பிஸ் வந்து எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாங்க அதிமுகல. அதுவும் அரசு அதிகாரிகள் கலெக்டர் உட்பட எல்லாருமே அதுல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது தகுந்த ஆதாரம் நானே எடுத்து ஐடி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன், விஜிலன்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். அப்ப நீங்க சவுக்கு சங்கர் வந்து ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா ஊழலையும் வெளிப்படுத்த வேண்டியதானே ஆதாரத்தோட? அது என்ன உங்களுக்கு திமுக மட்டும் டார்கெட்? அப்ப உங்களுக்கு யாரோ குறிப்பிட்டு நீங்க வந்து யாரோ சொல்லி யாரோ எடுத்து கொடுக்கறத நீங்க லஞ்சம் ஊழலை ஒரு நபர் எதிர்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒட்டுமொத்தமா லஞ்சம் ஊழலை எதிர்க்கிறவே தவிர நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை வந்து நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அப்ப உங்களை யாரோ ஏவி விட்டு தானே அனுப்புறாங்க. இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வந்து 17 வயசுல இருந்து லஞ்சம் ஊழலுக்கு எதிராக நான் போராடி சிறைக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து அதிமுகவை மட்டும் நான் ஊழலை களைய மாட்டேன். நான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக தமிழ்நாட்டுல யாரு ஊழல் செஞ்சாலும் அதை களைஞ்சி அதை புகாரா கொடுத்து அந்த மக்கள் மன்றத்துல நம்ம வந்து எடுத்து உரைக்கிறோம். அது போலதானே நீங்க உங்களோட செயல்பாடு இருக்கணும். அதெல்லாம் விடுத்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியா இருக்கக்கூடியவர், அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து ஒரு உயர் பதவியில வராருன்னா அவரை வந்து கேவலப்படுத்தணும், அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு அப்ப யாரு உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புறது? இப்ப ஏடிஜிபி அவர்களும் வந்து சவுக்கு சங்கரும் ஏடிஜிபி அவர்களும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இப்ப சவுக்கு சங்கர் வந்து ஏடிஜிபி அவர்களை வந்து ஜாதி ரீதியா ஏதாவது பேசினாலும் சட்டத்துல எடுபடாது. ஏன்னா 2 பேரும் ஒரே கம்யூனிட்டின்றதுனால. அப்ப எங்களுக்கு என்ன, அதாவது சவுக்கு சங்கர் பேசுறதுன்னு பல ஆங்கில நம்ம யோசிச்சு பார்த்தா சாதி வன்மத்தோட ஒரு விஷயம் இதுல நடந்திருக்கு. அதுல என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து படிச்சு அவரோட தியாகம் நேர்மையா வந்து ஒரு உயர் பதவியில வந்து ஒரு பொசிஷன்ல வந்து சட்ட ஒழுங்கியா இருக்கிறாரு. அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தவர் ஒரு உயர் பதவியில வந்து இருக்கிறத பொறுக்க முடியாத சாதிய வன்மத்தோடு வேற ஒரு சமுதாய ஆள்கள் வந்து இவர் வந்து அதாவது உயர் பதவியில இருக்கிறத வந்து விரும்பாத ஒரு சாதிய வன்மத்தோடு இருக்கக்கூடியவங்க வந்து சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்து இயக்குறாங்கன்னு தானே தோணுது. அப்போ உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படி நீங்க வந்து அவரை விமர்சனம் பண்ணலாம்? அது எவ்வளவு ஒரு தவறான, இப்ப உன்னுடைய சமுதாயத்துல இருந்தா ஒரு நபர் வந்து ஒரு உயர் பதவியில அந்தஸ்துல உட்காந்து இப்ப வந்து ஏடிஜிபியா அவரை வந்து அவருக்கு பின்னாடி யாரோ பணம் கொடுத்து இயக்கி கொண்டு இருக்கிறார்கள். இது நம்ம அவர்களுடைய திட்டமா கூட இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? இப்ப சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஏடிஜிபின்னா ஆதாரத்தோட வெளியிடணும். நீ எந்த ஒரு ஆதாரமே இல்லாம நீ பொறிக்க பையன், நீ அந்த பையன், நீ இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏடிஜிபி அவர் தான் இந்த தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு, கௌரவம். அந்த கௌரவத்துக்கு மேல போயிட்டு நீ வந்து அசிங்கத்தை இழுக்க நீ பேசினா அப்ப உன்னுடைய வாய் வழியா அது உன்னுடைய மனசு வழியா வர வார்த்தை கிடையாது. அப்ப உனக்கு பணம் கொடுத்து யாரோ உன்னை இயக்குறாங்க. ஒரே சமுதாயத்துல இருக்கிறவங்க பேசினா அவங்க எவ்வளவு பேசினாலும் அவங்க எதுவும் பெரிய விஷயமா நடந்து தெரியாது இல்ல, சதி ரதியா பேசுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரே சமுதாயத்து ஆளு அப்படின்னு. அதனாலதான் வந்து சவுக்கு சங்கரை வச்சு பேச வைக்கிறாங்க. இப்போ நீங்க காவல்துறைக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஓகே. இவ்வளவு நாள் எல்லாமே என்ன இந்த திடீர்னு இந்த பந்தம் அப்படின்னு ஒரு விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுதுல, அதுக்கு என்ன பதில்? இல்ல காவல்துறைக்கு சப்போர்ட்னு கிடையாது, நான் பெண்களுக்கு தான் நான் வந்து ஆதரவா நிக்கிறேன். இதுல காவல்துறைக்கு நான் ஏடிஜிபி அருண் அவர்களுக்காக மட்டும் நான் பேசல. அவர் ஒரு உயர் அதிகாரி. ஏன்னா அவர் 1ஆம் வகுப்புல இருந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வரதுக்கு அவர் எவ்வளவு வந்து உழைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வந்து பெண் காவலர்களை வந்து ஒப்பிட்டு பேசுறப்ப வந்து அது எவ்வளவு ஒரு தவறான பேச்சு. அப்ப பெண் காவலர்கள் எல்லாருமே வந்து அவங்க திறமை இல்லாம, அறிவு இல்லாம, உழைப்பு இல்லாம, நேர்மையா இல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் ஆகி டிஎஸ்பியா, ஏடிஎஸ்பியா, எஸ்பியா, டிஐஜி, ஐஜியா இப்ப போறாங்க அப்படின்னா இப்ப இந்த போல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வராங்களா?
இது எவ்வளவு தவறான கேள்வி இல்ல? அப்ப நான் பெண்களுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேசுறேன். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் கிரேட்ல இருக்கிறவங்க அப்படியே ப்ரொமோஷன் ஆகி இப்ப டிஎஸ்பியா இப்ப எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வராங்க இல்லையா? அப்ப இப்ப இந்த இந்த இதுல இருந்து வரவங்க எல்லா பெண்களும் வந்து ஹையர் ஆபீசர் கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து இந்த ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி தானே. அந்த அவன் பேசுறது வந்து அப்படித்தானே இருக்கு. இப்ப சவுக்கு சங்கர் பேசுன விஷயம் அது அப்படித்தானே ஏத்துக்க கூடியதா இருக்கு. அது தப்பா இல்லையா? அது அப்ப எல்லாரும் பேசணுமா? அப்ப இது கருத்து கிடையாது. இது வேணும்னே ஒரு அரசாங்கத்தை அசிங்கப்படுத்தணும், அந்த அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு அதிகாரிய வந்து இழிவா பேசி அவதூறு பரப்பணும் அப்படின்னு பேசுற பேச்சு இது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப உங்களை ஏக்குறது யாரு? இப்ப வந்த போக்குல இப்ப நான் சொல்லிட்டு போக முடியுமா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியுமா? தவறு இல்ல. உனக்கு ஆதாரம் இருந்துட்டு நீ பேசுனேன்னா மக்கள் எல்லாம் சரி இது தவறு பண்ணிருக்காங்க. ஏன்னா காவல்துறையில சில கரப்ஷன் அதிகாரி எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இப்ப புகார் கொடுத்தா அதெல்லாம் வழக்கு கோர்ட்ல நிலுவையில இருக்கு. ஐபிஎஸ் அதிகாரி மேல எல்லாம் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் புகார் கொடுத்தா நிலுவையில இருக்கு. நீங்களே சொல்றீங்க ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் மேல பல பாலியல் குற்றங்களும் இருக்கு. ஆனா அதுவும் ஒரு மறுக்க முடியாத உண்மையாதான் இருக்கு. ஆமா. ஆனா இவர் பேசி இருக்கக்கூடியது ஏடிஜிபி அருண் குறித்து பேசுனதுதான் இங்க ஒரு பெரிய விமர்சனமா உருவாகி இருக்கா? அது பெண் காவலர்கள் எஸ்ஐகள் குறித்து பேசினது ஒரு பெரிய விமர்சனமா தான் இருக்கு. அதே போன்று எஸ்பி சேகர் அவர்கள் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் குறித்து பேசியிருப்பார். அந்த நேரத்துல நீங்க ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, எஸ்பி சேகர் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அவரு திடீர்னு அரசியல் விமர்சகரா மாறிடுவார். அவர் பேசுறது கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இவர் ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது பேசியிருக்காரு. என்ன அவரு பெண்களை குறித்து தானே தவறா பேசியிருக்காரு. தவறா பேசியிருக்க பத்திரிகையாளர் நீங்க சொன்ன இதே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பத்திரிகையாளர்கள் வந்து பெண் பத்திரிகை ஆமா ஏற்கனவே பேசியிருந்தாரு. ஏன்னா அவர் நடிகர்ன்றதுனால எஸ்பி சேகர் அவர்கள் பேசும்போது நீங்க ஏன் குரல் கொடுக்கலன்ற ஒரு கேள்வியும் உங்க மேல வைக்கப்படுது. அதுதான் நான் கேட்கிறேன். அவர் நடிகர்ன்றதுனால வந்து சினிமா துறையில வந்து நிறைய நடிகைகளை வந்து அவங்க அப்படிதான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா விருப்பம் இல்லாத நடிகைகள்லாம் கூட வந்து வாய்ப்புக்காக வந்து அப்படி போறதா வந்து சில நடிகைகளை வெளிப்படைத்தன்மையா ஊடகத்திலே சொல்றாங்க. ஏன்னா நம்ம போய் நேர்ல பார்த்தது கிடையாது. ஏன்னா சொல்றதை வச்சுதான் நம்ம பேசுறோம். அப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய கண்ணோட்டம் இவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து எல்லா பெண்களும் அந்த எல்லா துறையிலும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற பார்வை இருக்குல்ல, அது தவறான பார்வை இல்ல. அது இவங்களோட பார்வையே எப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாவே ஒரு உயர் பதவிக்கோ இல்ல வேற ஒரு நல்ல ஒரு சம்பளத்துக்கோ வேற ப்ரொமோஷன் ஆகி போகணும் அப்படின்னா பெண்கள்னாவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்க எல்லாருக்குமே இருக்குது. அப்ப பெண்கள்லாம் உழைப்பாளர்கள், ஆண்களை விட மன வலிமையில பெண்கள் தான். ஆண்களுக்கு கூட மன வலிமை கிடையாது, பெண்களுக்கு தான் மன வலிமை. இப்ப ஆண்களுக்கு நிகரா உடல் வலிமையும் பெற்று இன்னைக்கு வந்து எல்லா துறையிலும் முன்னேறிதான். ஆனா காவல்துறை வந்து கடுமையான துறை. இந்த காவல்துறை பணின்றது ஆண்களுக்கே கடுமையான வேலையாதான் இருக்கு. அதுலயும் பெண்கள் வந்து குடும்ப சூழ்நிலையில இருந்து அவங்க அந்த அதாவது அடிமட்ட தளத்துல இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தை வந்து இவங்க போயிட்டு ஒரு துறையில சார்ந்து இவங்க சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை மேல் நோக்கி கொண்டு வரணும் தான் அவங்க பாடுபட்டு உடல் வலிமையோட மன வலிமையோட இன்னைக்கு எழுத்து தேர்வு எழுதி அவங்க வந்து இன்னைக்கு எஸ்ஐ தேர்வுலாம் வந்து சாதாரணமா எழுத முடியும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? அவங்க ட்ரைனிங் தான் நீங்க பாத்துருக்கீங்க. ஒரு நாள் சவுக்கு சங்கர் ட்ரைனிங் வர சொல்லுங்க, அவன் டவுசர் எல்லாம் கிழிஞ்சுதான் வெளியே போவான். பெண்கள் அப்படி வந்து கடுமையா உழைக்கிறாங்க. அவங்களோட உழைப்பை பத்தி உழைக்காதவன் இவனுக்கு என்ன தெரியும்? எவனா 5000 ரூபாய் கொடுத்தா போய் பேசிட்டு வந்துடுற அப்படின்லாம் அறபோதில உங்க சேனல்லே உட்காந்துட்டு கஞ்சா அடிச்சுட்டு பேசுற. அப்ப இவனுக்கெல்லாம் பெண்களுடைய உழைப்பை பத்தி என்ன தெரியும்? கஞ்சா அடிச்சுட்டு பேசுறேன் போது அவருடைய வாகனத்துல இருந்து ஒரு 1/2 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அது உண்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் வைக்கப்படுது. பழைய எம்ஜிஆர் கதை, சிவாஜி கதையுடைய இதெல்லாம் பண்றாங்க, இந்த கஞ்சாவை எடுத்துட்டு வந்து கார்ல வச்சு அதை பழி போடுறாங்க, இப்படி எல்லாம் ஒரு விமர்சனம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதற்கு முன்பு லென்ஸ் தமிழ்நாடுன்ற ஒரு யூடியூப் சேனல்ல இவர்கள் அலுவலகத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த தில்லுமுள்ளு அந்த இதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அது வந்து தம்பி வந்து மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவர் ராஷ்டிரியில இருந்தாரு. என்ன நிறைய பேட்டியில அவங்க எடுத்திருக்காங்க. குரோம்பேட்ல இருக்கிறாங்க. நல்ல தம்பி அவரு. ஏன்னா அவங்க ஒரு ஜேர்னலிசம்ன்றது வந்து அந்த தம்பிக்கு பொருந்தும். நேர்மையான இந்த நேரத்துல வைக்கக்கூடிய ஒரு பழியா பார்க்கப்படுதா இல்ல இதற்கு முன்னே ஆதாரம் வெளியானதா பார்க்கப்படுதா? அப்படிலாம் கிடையாது. சவுக்கு சங்கருக்கு ரெகுலரா கஞ்சா சப்ளை பண்ற பையனையே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஆள் வந்து கஞ்சா புதில தான் எப்பவுமே இருப்பான். நிதானம் இல்லாம எப்பவுமே கஞ்சா அடிச்சுட்டு தான் சுத்துறதான் இவன். ஏன்னா அவங்களுடைய மீடியாக்குள்ளேயே மதன் ரவிச்சந்திரன் அந்த தம்பி வந்து ஒரு ஆளை செட் பண்ணி உள்ள அனுப்பிச்சு இவன் பண்ற தில்லு முள்ளு எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து ஒரு போன மாசம் நினைக்கிறேன் ஒரு 1.5 month இருக்கும். அப்பயே அவன் தம்பி வந்து வெளியிட்டாரு. அப்ப உன் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஆயிப்போச்சு.
உன்னுடைய உன்னுடைய உன்னோட அருகதை எல்லாமே வந்து நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்ச சொல்லிட்டாங்க. உட்காந்துட்டு நீ என்ன நான் பேசுற, நீ அதுல எவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிற. அப்ப நீ என்ன ஒழுக்கத்தை பத்தி பேசுற? முதல்ல ஒழுக்கத்துக்கு அதாவது ஒழுக்கமே இல்லாத நீ பத்திரிகையாளர்ன்ற போர்வையில நீ என்ன ஒழுக்கத்தை பத்தி பேசுற? அதுவும் ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆபீசரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீயே வந்து கேவலமான ஒரு விஷயத்துக்காக தான் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்கிற. அதை நீ வெளியே சொல்லு. எதுக்கு பணி நீக்கம் இல்ல சவுக்கு சங்கர் எப்பயாவது ஒரு நாள் பணி நீக்கம் செய்யப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் சிறையில கடிச்சிட்டேன், என் வாழ்க்கையே சிறையில போயிடுச்சு, நான் அந்த விஷயத்துக்காக சிறையில வந்தேன், இந்த விஷயத்துக்காக நான் சிறைக்கு வந்தேன், என்னை யாருமே என்ன காப்பாத்தல, எல்லாருமே துரோகம் பண்ணாங்க அப்படின்னு நீ பேசுற. நீ எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்த? நீ அதை தெளிவா சொல்ல வேண்டியதானே? எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து இதற்கு முன்பு அவர் சிறைக்கு சென்ற போது அவர் தான் அந்த இடத்துல பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்காரு. அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தன்னுடைய சிறையில சுயசரிதை எழுதும் போது அதற்கு எதிர்ப்பு அவர் தெரிவிச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சுயசரிதனை இவரு என்ன வரலாற்று சூடகள் எழுதுறதுக்கு, இவருடைய சுயசரிதை எழுதுறதுக்கு இவர் என்ன தியாகி அவரு? சொல்லுங்க. சவுக்கு சங்கர் யாரு? சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டுக்கு எப்படி என்ன எதன் மூலியமா அறிமுகம் ஆகுறாரு அவரு? நீங்க வந்து ஒரு கரப்ஷனுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக போராடணும். நீங்க அதை விடுத்து உடனே ட்ராக் மாதிரி ஒருத்தவங்களுடைய தனி மனித தாக்குதல், ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து நீங்க ஆதாரமே இல்லாம நீ பேசுறன்னா உனக்கு சுயசரிதை எழுத வேண்டிய தகுதி உனக்கு என்ன இருக்குது? அப்ப சிறையில இருக்கும் போதே இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகி அதனால இவர் வந்து ரிவெஞ்ச் எடுத்து வந்து பழி வாங்குறாரா? அதனால பழி போடுறாரா? இப்ப அப்படித்தானே கேள்வி. இப்ப சிறையில இருக்கும் தலைவர்கள் சிறைக்கு சென்றால் சுயசரிதை எழுதுவது ஒரு வழக்கமான ஒன்று. சவுக்கு சங்கர் எழுதுவதை எப்படி பாக்குறீங்க? சவுக்கு சங்கர் சுயசரிதை இப்ப வைகோ அவர்கள் சிறையில இருக்காருன்னா அவர் சுயசரிதை எழுதலாம், பெரியார் இருந்தாரு எழுதலாம், வேற என்ன போராட்டம் பண்ண தலைவர்கள் எம்மை போன்ற தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதுறதுக்கு சுயசரிதை எழுதுறதுக்கு எங்களுக்கு வரலாறு இருக்கு. எதுக்காக போராட்டம் போனோம், எதுக்காக சிறைக்க போனோம், மக்களுக்காக என்ன போராடணும், அரசாங்கம் எங்க கோரிக்கை எதாச்சா அதை நிறைவேற்றா, நாங்க என்னென்ன பாடுபட்டோம், நாங்க என்ன இந்த மக்களுக்கு நல்லா செஞ்சோம், இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்றத எழுதுறதுக்கு எங்களுக்கு அது வரலாறு சுவடுகள்ல இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? நீ எங்க கஞ்சா வாங்கின, நீ எப்படிலாம் கஞ்சா அடிப்ப, நீ போதையில எப்படிலாம் பேசுவன்ற சுயசரிதை தான் எழுத முடியும். அப்ப நீ சிறையில வந்து நீ வந்து எழுதுற, அப்ப வந்து அருண் சார் இப்ப இருக்கிற ஏடிஜிபிக்கும் உனக்கும் வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஆயிருக்கும். அதனால நீ வெளியே வந்து அவரை வந்து பழி வாங்கணும் கூட அந்த ரிவெஞ்ச் எடுத்து இப்ப நீ எதனா பழி போடுறியா? அப்படித்தானே கேள்வி வேணும். ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண் காவலர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டோ ஏதாவது தவறான ஒரு வீடியோவோ ஏதாவது ஒரு இருந்தா வெளிப்படுத்து, ஆம்பளை தானே, அது ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்தலாம்ல. நீ எதையுமே வெளிப்படுத்தாம அடிப்படை ஆதாரமும் இல்லாம நீ டைரக்டா வந்து ஒரு ஏடிஜிபியை வந்து அது பிரசன்ட் ஏடிஜிபி. அப்போ தமிழ்நாட்டுல நிறைய இளைஞர்கள் எல்லாம் வந்து கஞ்சா புத்தில சுத்தின்னு இருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறு பிள்ளைகள்ல இருந்து கல்யாணம் ஆன பெண்கள்ல இருந்து வயசான முதியவர் வரைக்கும் இன்னைக்கு வந்து காம போதையில இன்னைக்கு கஞ்சா அடிச்சுட்டு இப்ப கையை பிடிச்சிருக்கிறா, ரேப் பண்ணிட்டு சாவடிச்சுட்டு போறான். அதிகாரத்துல யோசிக்க தோணுதுல. அப்ப சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியா இருக்கிறவர் இது போல ஒரு தவறு பண்றாரு. நம்மலாம் பண்றது இல்ல, நம்மலாம் பண்றது என்ன? கஞ்சா கலாச்சாரத்துல இப்ப வந்து முன்னேறி வருகிறதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விமர்சனம். கஞ்சா வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை வந்து கட்டுப்படுத்த தவறிவிட்டார்களா அப்படின்ற விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் வைக்குது. இதை வந்து எப்படி பாக்குறீங்க? கஞ்சா வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் காலத்துல சவுக்கு சங்கருக்கு கொடுத்தது யாருன்ற கேள்வி கஞ்சா அவர்கள் முன்வைக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க எல்லாமே வந்து போதையில இருக்கிறவங்க. சீமான் பத்தி எல்லாம் வந்து சீமான்னா இதை பத்தி பெண்களை பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லாதவர். ஏன்னா நம்ம வந்து அண்ணன் நம்ம தகப்ப வயசவரை வந்து உரிமை பேசக்கூடாது. தமிழ்நாட்டுல வந்து இப்ப திமுக ஆட்சி காலத்துலதான் கஞ்சா சப்ளை பண்றாங்களா? 10 வருஷமா தமிழ்நாட்டுல, இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளா கஞ்சா புழக்கத்துலதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பள்ளி மாணவர்களுக்கு கூலி பின்ற ஒரு போதை பொருளும் புழக்கத்துல இருக்கு. இதெல்லாம் ஏன் போனா திமுக ஆட்சியில ஏன் கட்டுப்படுத்தல? இப்ப திமுக கவர்மெண்ட் வந்தோம்னா திமுக ஆட்சியில ஏன் கஞ்சா எப்படி சப்ளை பண்றாங்க? திமுக வந்து தமிழ்நாடு அரசு கஞ்சா ஆட்சியில ஏன் இந்த மாதிரி இருக்கு, இந்த ஆட்சியில ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் கட்டுப்படுத்த வேண்டியது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருடைய கடமை. அது இன்னைக்கு காவல்துறை எங்கெங்கெல்லாம் கஞ்சா இருக்கோ அங்கெல்லாம் வந்து கைப்பற்றி நடவடிக்கை மேற்கொண்டு தான் இருக்காங்க. கஞ்சா யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எங்க இருந்து வருது, இந்த பக்கம் ஆந்திரால இருந்து வந்தாலும் உடனே அந்த எல்லையில தடுத்து நிறுத்துறாங்க. அது இல்லாம இல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்படியாவது கஞ்சா வரதானே செய்யும். இன்னைக்கு கஞ்சா வந்து இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர் எந்த அரசியல் பிரமுகர்களும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு கஞ்சாவை வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு எப்படி புகுத்துறோமோ அப்படி புகுத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனசையும் அப்ப அந்த போதை தடுப்பு பிரிவுன்றது வந்து சும்மா செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது போதை தடுப்பு பிரிவு வந்து இப்ப வந்து ஒரு சென்னை இந்த இப்ப வட சென்னைன்னு வச்சுக்கோங்க. இந்த வட சென்னையில வந்து ஒரு 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 சில பகுதிகளில் வந்து கஞ்சா வந்து புழக்கத்துக்கு உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை தடுப்பு பிரிவு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போட்டு ஒரு டீம் அனுப்பிச்சு அவங்க கைப்பற்றுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு எல்லைக்குள்ள வேற மாநிலத்தில இருந்து உள்ள வர வண்டிகளை அங்கங்க வந்து வண்டிகள்ல வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டு வராங்க இல்லைங்களா? எல்லாருமே இன்னைக்கு வந்து கட்சி லேபிள் போட்டு எல்லாம் இன்னைக்கு கஞ்சா சப்ளை இந்த இடத்துல கஞ்சா மட்டும் நம்ம பார்க்க முடியாது மேடம். இப்ப சமீபத்துல மெட்ரோபடைன் வந்து வச்சிருந்ததா இந்த அமீர் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணை நடைபெறுது. என்சிபி விசாரணை இப்ப மேற்கொண்டு வராங்க. அதுல என்னென்னலாம் இருக்குன்றது இனிமே வெளியிட இருக்காங்கன்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ போதை கலாச்சாரம் வந்து தமிழகத்துல ரொம்ப தலை தூக்கி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமா, அது என்ன உண்மைதான். ஏன்னா போதை கலாச்சாரம் தலை தூக்கி தான் இருக்குது. அதை வந்து காவல்துறையும் அரசாங்கமும் வந்து கடுமையா நடவடிக்கை எடுத்து அதுக்கு தனியா ஒரு காவல்துறை பிரிவு டீமை செட் பண்ணி அவங்க கடுமையா அதாவது கைது பண்ணி அதை வந்து கைப்பற்றிட்டு நம்ம கேஸ் போட்டு விடுறது இல்லாம அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை உடனே கொடுத்தாங்கன்னா இனி வரும் காலங்கள்ல அது போல வந்து போதைப் பொருட்களுக்கு தமிழ்நாடு வந்து அந்த மண்ணு கிடையாது, உகந்த மண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டாங்கன்னா நம்ம தடுக்க முடியும். இல்லைன்னா தொடர்ந்து நம்ம இளைஞர்களுடைய வாழ்க்கை தான் அது வந்து பாதிக்கும். இளைஞர்கள் வாழ்க்கை போறது மாணவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். ஆமா, இன்னைக்கு எல்லாம் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இந்த கூலிப்புன்றத வச்சுட்டு பள்ளி மாணவர்களுக்குள்ளேயே வந்து நண்பர்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம 1990 நம்ம 95 2000 காலத்துல நான் படிக்கிற காலத்துல நண்பர்கள்னா அவ்வளோ அன்பா இருப்போம். நண்பர்களுக்கு ஒரு நாள் தவிப்போம், உசரையே கொடுப்போம். ஆனா இப்ப இருக்கிற பள்ளி மாணவர்கள் எல்லாமே போதைக்கு அடிமையாகி நண்பர்கள் முன்னாடியே வந்து அவங்க வந்து ஒரு விரோதமா சமூக விரோத செயல்ல ஈடுபடுற அளவுக்கு நண்பர்களுக்குள்ள வந்து சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இணைப்பாவே இருக்க மாட்டாங்க. பள்ளியில கூட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து கேங் வார்லாம் நடக்குது. கேங்கா சண்டை போடுறது, அடிச்சுக்கிறது, ஆமா அப்படிலாம் இருக்கிறதுல எல்லாத்துக்குமே காரணம் இந்த போதை பொருளாலதான். இல்லைன்னா வந்து குழந்தைகள்லாம் வந்து எல்லாருமே பிறக்கிறப்ப நல்ல பசங்க தான். இந்த ஸ்கூல் வந்து நல்ல வழிபடுத்துது. அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வந்து இப்படி சண்டை கேங் வார் பண்றது, அடிச்சுக்கிறது, உட்டுக்கட்டையில இந்த காலேஜ்ல வெட்டிக்கிறது, குத்திக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போதை பொருளாலதான். நடிகர் விஜய் வந்து லியோ சக்சஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து மாணவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா 2 ரவுண்டு போட்டா போறாங்க, இப்பெல்லாம் மாணவர்கள்லாம் தெளிவு, எங்க ஆட்கள் எல்லாம் தெளிவுன்னு சொல்லியிருப்பாரு விஜய். இதை எப்படி பாக்குறீங்க? அவர் முதல்ல சினிமால வந்து ஃபர்ஸ்ட் அவர் போதை பொருட்கள் இல்லாம நடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து சிலுவையை அணிஞ்சிருப்பாங்க. சிலுவையை அணிஞ்சிட்டு நீங்க சிகரெட் குடிச்சிட்டு நீங்க ஒரு பாடல்ல நீங்க ஆடுறீங்கன்னா அந்த மதத்தை நீங்க மதிக்கிறீங்களா? அது எவ்வளவு புனிதமான மதம். பாலியல் சீண்டருக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பாப்பா தற்கொலை பண்ணி வீடியோ வெளியிட்டு அது விஜய் பார்க்காம இருந்திருப்பாரா? 250 கோடி சம்பளம் வாங்குற நீங்க உன்னோட தீவிர ரசிகைக்கே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு மனம் இல்ல. அப்ப அந்த 5000 கோடி பணத்தை வச்சு அரசியலுக்கு ஏன் வரணும்? நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு ரசிகர்களுக்கு முதல்ல நீ ஹெல்ப் பண்ணு. அஜித் குமார் குறித்து கேள்வி கேட்கும்போது கடந்து போறீங்க. அவர்களுடைய இறப்பிலே நீங்க பார்த்திருப்பீங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு அவர் மறைந்த பிறகும் இன்று வரை இருக்குன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துக்கு ஏன் அஜித் குமார் வந்து வரல? அந்த இடத்துல செருப்பு கூட வீசி இருந்தாங்க, அதை ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணி போயிருந்தாரு. ஓ அப்படியா? தெரியலீங்களே. விஜய்க்கு தகுதிலாம் கிடையாது. அவர் ஒன்லி வந்து அவர் சினிமால கிடைச்ச விளம்பரம், அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணம், இதுதான் ஒரு தகுதி அவர்கிட்ட இருக்குது. வேற என்ன தகுதி இருக்கு?